ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆதார் டாக்குமெண்ட் அப்டேஷன் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் நீட்டிச்சிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது ஆதார் எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கம்ப்ளீட் ஆனவங்க அவங்களுடைய டாக்குமெண்ட்டை புதுசாக அவங்க வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் வந்து சார்ஜஸ் வந்து வாங்கத்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட்டை நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில், அதாவது ஆதார் டாக்குமெண்ட்டை ஆன்லைனில் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு டைம் வந்து ஜூன் 13, 2024 வரலும் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேதியை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14 செப்டம்பர் 2024 வரலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆதார் டாக்குமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யாரெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஆதார் எடுத்து 10 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அதில் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஆதார் எடுத்து 10 வருஷத்தில் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த ஒரு அப்டேஷனும் செய்யாமல் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் அப்டேஷனை செய்ய வேண்டி வரும். ஸோ மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா செய்ய தேவையில்லை. அதாவது ஆதார் எடுத்த 10 வருஷத்தில் நீங்கள் உங்களுடைய ஆதாரில் உங்களுடைய மொபைல் நம்பரோ இல்லை பேரோ தேதியோ, பிறந்த தேதியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸோ ஏதாவது நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்டேட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு அந்த அப்டேஷன் ஆப்ஷன் காமிக்காது. ஆதார் கார்டு எடுத்து யாரெல்லாம் 10 வருஷம் ஆகுதோ அவங்க எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் வந்து நீங்கள் அப்டேஷன் பண்ணணும். அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதாவது நம்ம அப்டேஷன் பண்ணணுமா இல்லையான்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஆதார் லாகின் பேஜை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து அப்டேஷன் டாக்குமெண்ட் அப்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட்னு இருக்கும். அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார்னுடைய அப்டேஷனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில், அதாவது ஆதார் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதை வந்து நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட் டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆதார் டாக்குமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்துருக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்லோட் டாக்குமெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு, அப்படி இல்லைனா ஓட்டர் ஐடி கார்டு, கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடென்டி கார்டு, சர்டிஃபிகேட் ஹேவிங் அட்ரஸ்ஸு அண்டு இந்தியன் பாஸ்போர்ட்டு சர்வ் அஸ் ப்ரூஃப் ஆஃப் போத் ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, செகண்டரி ஆர் சீனியர் ஸ்கூல் மார்க் ஷீட்டு, ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்டு ஹேவிங் ஃபோட்டோகிராஃப், கவர்மெண்ட் இஷ்யூடு ஐடென்டி கார்டு சர்டிஃபிகேட்டு சர்வ் ஆஸ் ஒன்லி ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி பில்லு, வாட்டரு, கேஸ் பில்லு, அப்படின்னா லாஸ்ட்டு 3 மந்த்ஸு. அதே மாதிரி பேங்க் ஆர் பாஸ்போர்ட்டு, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக்கு, ரெண்ட்டு, லீஸு, லீவ் அண்டு லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டு சர்வ் ஆஸ் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ஒன்லி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை எப்படி சப்மிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டாக்குமெண்ட் கேன் பி சப்மிட்டட் ஆன்லைன் ஆன் மை ஆதார் போர்ட்டல் ஆர் பை விசிட்டிங் எனி ஆதார் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை ஆதார் நியரஸ்ட் ஆதார் சென்டரில் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுறதுனாலும் சரி, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுடைய ஆதார் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா, அதாவது செப்டம்பர் 14 பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.